சில புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் வந்திருக்கோம். அனுபவங்கள் வாயிலாக சில புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கும். நமக்கு இந்த தகவல் அடிப்படையில் நாம நம்மளுடைய ஊர்ல போய் எப்படி எல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் கிடைச்சிருக்கு. என்னதான் தகவல் நம்ம இங்க இருந்து வாங்கிட்டு போனாலும் நாம ஊர்ல போய் எந்த மாதிரி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைகள் மட்டும் பார்ப்பது நம்ம நோக்கம் அல்ல. அனைத்து விதமான வேலைகள் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அனைத்து விதமான வேலைகள் ஆலயம் சம்பந்தமான வேலைகள். ஆலயமான வெறும் ஆலயம் கோயில் மட்டும் இல்ல, கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் விஷயமா இருக்கலாம், கட்டண விஷயமா இருக்கலாம், ஆலயத்தில் நடக்கக்கூடிய கொள்ளை விஷயமா இருக்கலாம், ஆலய சொத்துக்களை சூறையாடக்கூடிய விஷயமா இருக்கலாம். அனைத்து விஷயங்களிலேயும் கவனம் கொடுப்பதா இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம். காலையில தமிழ் இந்த மூணு பத்தி சொன்னேன், மீண்டும் அதை ஞாபகப்படுத்த எப்படி தீனதயாள் உபாத்யா வந்து ரயில் ஒரு காலம் ஜெயில ஒரு காலம் வச்சு கடைசி வரைக்கும் லட்சியத்துக்காக போராடினார். ராமசாமிஜி அதே மாதிரிதான், ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் ஜெயிலு. அதனாலதான் இந்து ஆலய பாதுகாப்பு கமிட்டி அப்படின்னா தமிழகத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கமிட்டியாக 1984 வரைக்கும் தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக இருந்த இந்து ஆலய பாதுகாப்பு கமிட்டி இயக்கம். சில காலம் தொழில் மீண்டும் புரிவிடப்பட்டது நம்மளுடைய இயக்கப்பணி 98க்கு பிறகு 8 விதமான வேலைகள். ஒன்று உணவரப்பணி, இன்னொன்று திருவிளக்கு பூஜை, 3 சத்சங்கம் கூட்டு வழிபாடு, 4 சமய வகுப்பு. இந்த 4 விதமான வேலைகளும் ஆலயத்தை மையமாக வைத்து செயல்பட வேண்டும். இந்த 4 விதமான வேலை எதை வைத்து செயல்பட வேண்டும்? ஆலயத்திற்குள்ள ஆலயத்தை மையமாக வைத்து நாம வந்து வேலைகள் செய்ய வேண்டும். அடுத்து 4 விதமான வேலைகள் ஆலயத்திற்கு வெளியில, ஆனா ஆலய சம்பந்தப்பட்ட விஷயம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கிறதா அந்த ஆலயத்துல? கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஆவணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அறநிலைத்துறையில முறையிட வேண்டும். கோயில்கள்ல வந்து நித்திய பூஜை ஒழுங்கா நடக்கிறதா? 6 கால பூஜை நடக்கும், 3 கால பூஜை நடக்கும். இன்னைக்கு ஒரு கால பூஜை நடக்கும். அது சில பிரசித்தி பெற்ற கோயில் சிதிலமடைஞ்சு கிடந்து பூஜை நடக்காம இருக்கும். அந்த கோயிலுக்கு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் இடம் இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட ஆலயங்களில் நித்திய பூஜை நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நாம ஏற்பாடு பண்ண வேண்டியதில்லை. சம்பந்தப்பட்ட துறையில முறையிட வேண்டும். அதற்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டும். 3வது, நடந்து போன திருவிழாக்களே நடத்த வேண்டும். 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டுகள் தேரோட்டம் நடக்காம இருக்கும். உதாரணத்துக்கு 1992க்கு பிறகு கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில தேரோட்டம் நடத்தல. ஓராண்டு முழு முயற்சி எடுத்து ஆவணங்கள் சேகரித்து நீதிமன்றம் போய் 2 ஆண்டுகளாக தேரோட்டம் நடக்கிறது. இந்த மாதிரி தேர் திருவிழாக்கள், தீமிதி திருவிழாக்கள் எல்லாம் நின்று போயிருக்கு நிறைய இடத்துல. உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் தேர் வந்து எப்படி கர்ணன் தேர் வந்து சகதிக்குள்ள மூழ்கி கிடக்கும், அதே மாதிரி கிடக்கு. அப்ப ராஜவல்லிபுரத்தில் தேரோட்டம் நடக்கணும். அதுக்கு திருநெல்வேலி இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கவனம் கொடுக்கணும். நீதிமன்றம் போகணும், போராட்டம் நடத்தணும், தேரோட்டம் நடக்கும். 4வது, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மிகவும் அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படக்கூடிய ஒன்று, இயக்கத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. 25,000 கோடி, 50,000 கோடி, 10,000 கோடி. ஆலய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும்.
இப்படி 4 விதமான வேலை ஆலயத்திற்கு வெளியில 4 விதமான வேலை ஆலயத்துக்கு வெளியில செய்யணும். 4 விதமான வேலை ஆலயத்தை மையமா வைத்து பக்தர்களை ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும். அடுத்து 4 விதமான வேலையில் அதே பக்தர்களை ஒருங்கிணைத்து வெளியில வீதியில் இறங்கி போராட வேண்டும். சட்ட ரீதியாக போராட்டம் போட வேண்டும். உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் வெகுஜனமாக தெரிய வேண்டும். தேவை ஏற்பட்டால் இதை செய்யணும். ஏன் இதை செய்யணும்? 1971 ராமனுக்கும் விநாயகருக்கும் சீதைக்கும் லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் செருப்பு மாலை போட்டு போன தீக்க நாய்கள் சேலத்தில் ஆயிரக்கணக்கான இந்து சகோதரர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு 100 பேர் போராட்டம் பண்ணா. ஆயிரக்கணக்கான இந்து சமுதாயம் போராட்டம் பண்ண சில 100 பேர். அந்த அளவுக்கு கேவலமா போச்சு இந்து சமுதாயம். ஆனா அந்த போராட்டத்தை பத்தி எந்த விதமான செய்தியுமே எதுவுமே வரவில்லை. வந்தது 3 பத்திரிகை, 2 பத்திரிகை தான். ஒன்னு அப்போ இந்து மறுமலர்ச்சி, இன்னொன்னு துக்ளக்கு, 3வது தினமணி. அனைத்து பத்திரிகைகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. வீடு புகுந்து அச்சகம் புகுந்து எடுத்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இன்னைக்கு அதற்கான அடிச்சுவடு இல்லை. வழக்கு 72 நீதிமன்றம் போகுது. நீதிமன்றம் போகும்போது நீதிபதி கேட்க அங்குள்ள அவிடவிட்டு என்ன போட்டிருக்கு? 5 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. ஒன்னு சேலம் ராமசாமி, இன்னொன்னு கனகா ஜெயராமன் ஒருத்தர், 3வது ஜவஹர்லால் ஒருத்தர், கே என் லட்சுமணன் பிஜேபி முன்னாள் மாநில தலைவர், எஸ் ஏ பழனிசாமி, 5 பேர் தான் வழக்கு போடுறாங்க. வழக்குல என்ன இருக்கு? பெரியாருக்கு செருப்பு மாலை போட்டது இந்துக்களுடைய மனதை புண்பட்டு இருக்கு. இந்துக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. நீதிபதி கேட்ட கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். மக்கள் கொதிச்சு போயிருக்காங்கன்னு எத்தனை பேரை அடிச்சிருக்காங்க, எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்கன்னு கேட்டான். ஆனா போராட்டம் பண்ணாங்க, பத்திரிகை செய்தி வரல. நம்ம பத்திரிகை தவிர. 2வது கேள்வி, மக்கள் மனது புண்பட்டு இருந்தால் புண்பட்ட மனதை எந்த மருத்துவமனையில போய் அதுக்கு மருந்து போட்டார்கள் என்று கேள்வி கேட்டிருக்கான். வழக்கு உடனடியாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுதான் சம்பவம். ஆயிரக்கணக்கான இந்துக்கள் வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒவ்வொருத்தரும் காரி துப்பி இருந்தா மொத்தம் 30 பேர் அந்த கருப்பர்கள் கூட்டம் அந்த இடத்துல இருந்தது, வேற கிடையாது. அதனால இந்து சமுதாயத்துக்கு எதிராக, இந்த ஆலயத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் எதிர்ப்பு குரல் மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும். இன்னைக்கு 1000 கோடி சொத்துக்கள் இன்னைக்கு வந்து சாமியை இல்லைன்னு சொல்லக்கூடிய கையில் இன்னைக்கு இருக்குது. மாற்று மதத்தினுடைய கையில இந்து ஆலயத்தினுடைய சொத்துக்கள் இருக்குது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்க, எத்தனை பேர் அதுக்கு குரல் கொடுத்திருக்கோம், எத்தனை பேர் போராடி இருக்கோம், எத்தனை பேர் நீதிமன்றம் போயிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம் மட்டும்தான். அந்த பக்தி வந்து ஒரு ஒன்று திரண்ட ஒரு சக்தியாக மாற வேண்டும். அந்த ஒன்று திரண்ட சக்தியா எப்ப மாறுதோ அன்னைக்கு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆலயத்துக்குள்ள வேலை செய்யணும், பக்தர்களை ஒருங்கிணைக்கணும். ஆலயத்தில் உள்துறை நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் கவனம் கொடுக்க வேண்டும். அனைத்து வேலைகளும் சரியாக நடக்க வேண்டும். ஆலயத்திற்கு வெளியிலையும் இந்த வேலைக்கு வந்து கவனம் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த 8 விதமான வேலைகளை பார்க்கணும்னு சொல்லி 1998 சங்கத்தில் உள்ள முக்கியமான மூத்த அதிகாரிகள் சேர்ந்து முடிவு பண்ணாங்க.
இன்றைய காலகட்டத்துக்கு நாம இந்த யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 77 80 காலகட்டங்கள் 70 காலகட்டங்கள் 80 காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருடத்துக்கு ஒரு மாநாடு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருடத்துக்கு ஒரு பேரணி உண்ணாவிரதம் ஆலய சொத்துக்களுக்காக நடத்தினது சேலம் எம் ராமசாமிஜி இயக்கத்தினுடைய ஸ்தாபகர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2000 பேர் 3000 பேர் கொண்டு இருக்காங்க, ஆணும் மட்டும் சேர்ந்து. 2 நாள் மாநாட்டுக்கு ஊர்வலம் நடக்கும். முதல் நாள் ஊர்வலம், மறுநாள் ஊர்வலம், சன்னியாசிகள் ஊர்வலம் ஒரு நாள், பொதுமக்கள் ஊர்வலம் ஒரு நாள். இப்படி நடந்து ஒரு உச்சாணிக்கு கொண்டு போனதான் இந்து ஆலய பாதுகாப்பு கமிட்டி. அப்பேற்பட்ட இயக்கம் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கமா நமக்கு ஒரு பொறுமாறி இருக்கு. அப்ப இயக்கம்னா எப்படி இருக்கணும்? சிறு குழுவா இருந்த இயக்கம் இல்ல, பெருந்திரளான கூட்டங்கள் இருந்தா மட்டும்தான் இயக்கமாக அங்கீகரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இங்க இருக்க நாம தான் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் ஆலயத்துக்குள்ள இருக்கு, ஆலயத்துக்கு வெளியில சொத்தலே இருக்குது. ஆனா நாம ஒரு குறிப்பிட்ட பணிக்கு மேல வெளியே வர மாட்டோம். வெளியே வரணும், எல்லா விதமான பணிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கரூர்ல 5 கோயில் இடம் 3084.9, அதாவது 3085 ஏக்கர், 25,000 30,000 கோடி ரூபாய் சொல்லுவாங்க. பசுபதீஸ்வரர் கோயில் இடம், 5 கோயில் இடம். நமக்கெல்லாம் தெரியும், நாயன்மார்கள் முக்கியமானது எரிபத்த நாயனர். அவர் அவதரிச்சது எங்க? கரூர்ல. கரூர்ல வேற எங்கேயும் கிடையாது. இதே பசுபதீஸ்வரர் கோயில் ஆலயம் தான் அவருக்கு. நம்ம அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சிவகாமி ஆண்டவர் சொல்லி ஒரு சிவனடியார் பூக்குடைய சமத்துட்டு வந்திருக்காரு. பட்டத்து யானையானது நீராடிட்டு வரும்போது அதுக்குள்ள பாதையில போகாம பக்கத்தில் வரக்கூடிய பாதையில மதம் பிடிச்சிருக்கு. மதம் பிடிச்ச யானை சும்மா இருக்குமா? வர்றவங்க போறவங்க பூரா தெரிஞ்சு ஓடி இருக்காங்க. இவருடைய பூக்குடைய சதையிருச்சு. ஈசனுக்கு கொடுக்க வேண்டிய மாலை இப்படி வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தான் எரிபத்த நாயனார் வரார். விஷயத்தை கேட்க சம்பந்தப்பட்ட யானையினுடைய துதிக்கையை வெட்டியிருந்தார். அந்த யானை பாலன் இருவர் அவங்களுடைய கழுத்தையும் அவருடைய பரசை கொண்டு வெட்டியிருந்தார். 2 காவலர்கள் பாகல்களை கட்டுப்படுத்தவில்லை, காவலர்கள் ஒழுங்கா பாதுகாக்கவில்லை சொல்லி 5 பேருடைய தலையில் வைத்திருந்தார். அந்த மன்னன் அங்க வாரான். மன்னனுக்கு தகவல் போகுது. மன்னன் திருப்பி வாரான். நடந்த சம்பவம் என்னன்னு கேட்க, யார் செஞ்சான்னு கேட்க, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. அப்ப அங்குள்ள காவலர்கள் இவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா நடந்த விஷயத்தை சொல்லுறாரு. தப்பு ஏமல என்னுடைய யானை தானே அப்படின்னு சொல்லி என்னுடைய தலையை கொய்யுதுன்னு சொல்லி என்ன அவனுடைய வாழை கொடுத்தான். இவர் அதை வாங்கி மன்னனை நம்ம எப்படி தலையை வெட்ட முடியும், நம்ம தலையை வெட்டணும்னு சொல்லி வெட்டும் போதுதான் சிவபெருமானை காட்சி கொடுத்ததாக வரலாறு. ஏன் அப்படின்னா அந்த கதை சொல்லணும்னா, ஒரு யானை பக்தர்கள் சென்ற இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து பக்தர்களை ஓட ஓட விட்டு நிறைய பேர் காயம் ஏற்பட்டது. பக்தர்களுடைய இடத்தை இந்த யானை என்ன செஞ்சிருக்கு, ஆக்கிரமிப்பு பண்ணி துன்புறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரசால அந்த யானை என்ன செஞ்சிருக்காரு, எரிபத்த நாயனார் வெட்டியிருக்கார். பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையை அந்த யானை ஆக்கிரமித்ததுக்கு எரிபத்த நாயனார் பரசு எடுத்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த பசுபதி ஈஸ்வரனுடைய ஆலயத்தினுடைய சொத்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து. சாமி இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்தியம்
மாற்று மதத்தினர், விவசாயிகளை ரத்தமாக உறிஞ்ச தின்னும் தொழிலதிபர்கள், இவன் எல்லாமே 100 ஏக்கர் 200 ஏக்கர் அதை வந்து என்ன செஞ்சிருக்கான், கைப்பற்றி வச்சிருக்கான். அப்ப ஒரு யானை ஒரு பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கே பரிசு எடுத்திருக்கு அப்படின்னா, இத்தனை ஆலயத்தினுடைய சொத்துக்களே ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருத்தரும் எரிபத்த நாயன்மாராக பரிசை எடுத்துக்கொண்டு துவம்சம் பண்ணா கூட இது என்ன செய்யாது, அடங்காது. அப்பேற்பட்ட ஆலயம் பசுபதீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தில் நடந்த சம்பவத்துக்கு தான் 27,000 பரிசு எடுத்தார். அப்ப ஒவ்வொரு சிவனடியாரும், அங்க இருக்க ஒவ்வொரு இந்துக்களும், அந்த ஆலயத்தில் வழிபடக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும், சிவன் மீது பக்தி கொண்டவர்களும் அப்ப அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நாம என்ன செய்யணும்? 63 நாயன்மார்களை பத்தி பேசினா மட்டும் போதாது. நாயன்மார்கள் எல்லாம் ஏதோ பட்டம் போட்டுட்டு சிவாயனம் மட்டும் சொன்னவங்க கிடையாது. பல நாயன்மார்கள் தன்னுடைய பரிசுகள் எடுத்திருக்கா, அநியாயத்தை எடுத்திருக்கா, அதர்மத்தினுடைய தலையை வந்து கொய்து எடுத்திருக்கா. உண்மையிலேயே சிவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நாயன்மார்களை வந்து மானசீகம் நேசிக்கக்கூடியவர்கள் நாயன்மார்கள் வழியை பின்பற்ற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகள் இரண்டும் செய்யாத ஒரு காரியத்தை இப்ப அமைந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசு செஞ்சிருக்கிறது. அப்போம்னா ஒவ்வொருத்தரும் எரிபத்த நாயனராக மாற வேண்டும். ஏதாவது கரூருக்கு மட்டுமில்ல, தமிழகம் முழுவதும் 5,000 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு 3 இருக்கா 3 இருக்கா 1 இருக்கான்னு தெரியாது. நம்ம வீட்டு இடத்தை ஒட்டி ஒருத்தர் செவரு கட்டினா கோர்ட்டுக்கு போறோம். நம்ம வீட்டு சும்மா இட இடத்துல ஒரு நூல் அளவுக்கு செவரு கட்டிட்டாலே சண்டை போடுதோம். இது முன்னோர்கள் விட்டுட்டு போன சொத்து, நம்முடைய பாட்டை முப்பாட்டை விட்டுட்டு போன சொத்து ஆலயத்திற்காக. இது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக ஆலயத்தில் சொத்து இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊரு? ஒரு 5-6 மாவட்டம் இருக்கு. கும்பகோணம் இருக்கலாம், காஞ்சிபுரமா இருக்கலாம், கோயம்புத்தூர் அதிகமா இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம் அதிகமா இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க ஒரு விஷயம், இன்னைக்கு செப்பரேன்னு ஒரு கோயில் இருக்குது, ராஜவெளிபுரம்னு ஒரு கோயில் இருக்குது, ஊர் பேர் அதுதான். அங்க உள்ள நிலவரங்கள் இன்னைக்கு எத்தனை ஏக்கர் பட்டா போட்டு யாரு கைக்கு மாறி இருக்கு நமக்கு தெரியுமானா தெரியாது. எத்தனை பேர் நிலக்குத்தகை கொடுக்கல நமக்கு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்கள் இந்த ஆலயங்களுக்கு சொந்தமான இடங்கள், சின்ன சின்ன உபகோயிலுக்கு சொந்தமான இடங்கள், 500 ஏக்கர் 1000 ஏக்கர். அந்த கோயில நித்திய பூஜைக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் வருடாந்திர செலவுக்கும் அனைத்து விதமான செலவுகளுக்கும் நிலபலன்களும் பணங்களும் இருக்கு. ஆனா இன்னைக்கு கோயில்ல ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாம இருக்கிறது. அதெல்லாம் நாம வந்து ஒரு பட்டியலிடணும். வரக்கூடிய காலங்கள் மிக உக்கிரமான காலம். இன்னைக்கு இந்து ஆலயத்தினுடைய சொத்துக்கள் மேல கை வச்சிருக்கான். நாளை ஆலயத்தினுடைய வளாகத்தில் கை வைப்பான், நாளைக்கு ஆலயத்தையே கை வைப்பாங்க. இந்த ஆலயங்கள் வந்து நம்மளுடைய அடையாளங்கள், நம்மள அடிப்படை ஆதாரங்கள். ராமகிருஷ்ண பிரசாத் அழகா சொன்னார், கோயில் என்பது ஒரு பக்தி கேந்திரம் மட்டும், வழிபாட்டு கேந்திரம் மட்டும் இல்ல, அந்த ஊரில் உள்ள மக்களுடைய ஒரு பாதுகாப்பு கேந்திரம். இன்னைக்கு அந்த ஆலயங்கள் மூலம் பாதுகாப்பு கேந்திரமா இருக்குதா நமக்கு? நாம ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். அப்ப இந்த ஆலயங்கள் முழுவதும் பக்தி கேந்திரமா இருக்கக்கூடிய ஆலயங்கள் எப்ப பாதுகாப்பு கேந்திரமா மாறும்? பொதுமக்களுடைய நம்பிக்கைக்குரிய இடமா எப்ப மாறும்?
நம்ம கையில தான் இருக்குது. ஆலயத்திற்காக இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். யார் வேணா அந்த புரட்சி ஏற்படுத்தலாம், எந்த இயக்கம் வேணாலும் ஏற்படுத்தலாம். ஆனா ஆலயத்தை மையமா வைத்து ஒரு பெரிய புரட்சி நடக்கும். நாமளும் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும். இயக்கம் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது, சமுதாயத்திற்கானது. அனைத்து சமுதாயத்திற்கான அனைத்து தரப்பு மக்களுக்குமானது. மேல்தட்டு மக்களா இருக்கலாம், நடுத்தர மக்களா இருக்கலாம், கீழ்த்தரப்பட்ட மக்களா இருக்கலாம். அனைத்து தரப்பு மக்களுக்குமானது, அனைத்து பகுதி மக்களுக்குமானது. சொல்லிருக்காங்க உங்களுக்கு, அனைத்து கிராமங்களிலும் நமது இயக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சொன்னாங்களா? கிராமங்கள்ல கிராம கமிட்டி ஏற்படுத்துறோம் சொன்னாங்களா இல்லையா? ஏன் ஏற்படுத்துறோம்? கிராமங்கள் இன்னும் ஒரு தொகுப்பு கிராமங்களாக மாற வேண்டும். இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பெயர் ஒழிக்க வேண்டும். ஆயிரம் கிராமங்கள்ல இந்து ஆலய பாதுகாப்பு கிராம கமிட்டி அமைக்க வேண்டும். 4 கிராமம் 5 கிராமத்தை ஒரு தொகுப்பு கிராமமாக அறிவிக்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக மக்கள் போராடிய விதமானும் சரி, மதமாற்ற விஷயத்திலும் சரி, இந்த நாட்டை புலப்படுத்த முடியாமல் இருக்கிறது 2 காரணங்கள். ஒன்று குடும்ப கட்டுப்பாடு, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இருந்தது. 2வது சமுதாய கட்டுப்பாடு. ஒவ்வொரு சமுதாயமும் கிராமமாக 4 கிராமம் 5 கிராமம் 10 கிராமங்கள் தொகுப்பு கிராமங்களா இருந்தது. ஒரு கிராமத்தில் பிரச்சனை என்றால் 10 கிராமத்தில் உள்ளவங்க நிற்பாங்க. ஒரு தனிநபருக்கு பிரச்சனை என்றால் அந்த கூட்டு குடும்பம் அவங்களுடைய உறவினர்கள் முழுவதும் ரோட்டுக்கு நிற்பாங்க. இதனால நாட்டில் மதமாற்றம் நடத்த முடியாம இருந்தாங்க. சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை உடைக்க முடியல. சுதந்திர போராட்டத்தினுடைய தாக்கத்தை என்ன செய்ய முடியல, அந்த வேட்கைய குறைக்க முடியாம இருந்தான். ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் குடும்ப கட்டமைப்பு மாறிவிட்டது, சமுதாய கட்டமைப்பு உடைந்து விட்டது. தொகுப்பு கிராமங்கள் இன்னைக்கு சில கிராமங்கள் தான் இருக்கு. இந்த மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள் தொகுப்பு கிராமங்கள் இருக்கு. தொகுப்பு கிராமம் என்னது? ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்கு கட்டப்பட்டது ஒரு 20 கிராமம் 25 கிராமம் 30 கிராமம் 40 கிராமம் இருக்கும். அது எந்த சமுதாயம் வேணாலும் இருக்கலாம். அம்பலக்காரன் சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் கிடையாது அம்பலக்காரன். ஒரு சமுதாயத்தில் யாரும் முன்னாடி நிற்கிறாங்க அம்பலக்காரன் சொல்லுவாங்க. அப்படி இருந்தது. இன்னைக்கு இருக்காங்க எல்லாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் வெள்ளனூர் என்ற ஒரு நாடு, ஒரு கிராமம், இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அந்த 63 கிராமங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு கோயில இதை நாங்கள் தக்கால் நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி உண்டியல் உறந்து வச்சாங்க. கம்யூனிஸ்டுக்காரன் மட்டும்தான் உண்டியல் போகாதீங்க. கம்யூனிஸ்டுக்காரன் கையில் உண்டியல் எடுத்திருப்பான், அறநிலையத்துறைக்காரன் கோயில உண்டியல் தூக்கி எடுப்பான். சம்பந்தப்பட்ட ஊர்ல இருந்து பக்கத்தில் உள்ள 63 நாட்டுக்கு இந்த கிராமங்களுக்கு போன் அடித்தாங்க. 1 மணி நேரம் கூட ஆகல. 5000 பேர் வந்தா, 10,000 பேர் வந்தா, 15,000 பேர் வந்தா, 20,000 பேர் வந்தாங்க. உண்டியல் எடுக்க மாட்டோம்னு சொன்னான். சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் எடுக்க மாட்டேன். ஊர் மக்கள் எல்லாமே, பொதுமக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. உண்டியலை பேர் எடுத்தாங்க. நடு ரோட்ல கூட சமைச்சு போட்டு உண்டியல் போட்டு உடைச்சான். HRNC போலீஸ் கார் எதுவுமே வெளியே விடலாம். ஊர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னொரு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அறநிலையத்துறை இந்த ஆலயத்தை கைப்பற்ற முடியும். இதுதான் தொகுப்பு கிராமம், ஒத்துமை கிராமம். இப்படி ஒவ்வொரு கிராமமும் மாற வேண்டும். அதற்காக தான் கிராம கமிட்டி. நம்மளுடைய நோக்கம் குறுகிய நோக்கம் இல்லை, நெடுநோக்கம். நம்மளுடைய பார்வை நீண்ட நாள் பார்வை. நம்ம போடுற திட்டத்தை நாளை வெற்றி கிடைக்காது.
இந்த வேலை இன்னைக்கு செஞ்சோம்னா ஒரு 3 ஆண்டுகள் மீதும் எங்க வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறதோ அங்க இந்து ஓட்டு வங்கி இந்த மாதிரி ஒற்றுமையின் காரணமாக உருவாச்சு என்றால் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவனை என்ன செய்ய முடியும்? சட்டமன்றத்துக்கோ மாமன்றத்துக்கோ அனுப்ப முடியும். நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாக இந்து ஓட்டு வங்கி சிந்தனை இருக்க வேண்டும். இந்துக்களுக்காக, இந்து கோயில்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை நாம ஆதரிக்க வேண்டும், அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டும். இதை நம்மளுடைய தர்மமா நினைச்சு செய்யணும், இது வேலையா நினைச்சு செய்யக்கூடாது. நம்ம இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் ஒரு இயக்க வேலை இல்லை, இது ஒரு தர்மத்தினுடைய வேலை. தர்மத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கூட விடுறதுக்கு தயாரா இருக்கணும். இன்னைக்கு மருது சோழர்களை பத்தி நிறைய பேசுவோம். நாம காளையார் கோயில வீரங்க வச்சு இடிச்சிடக்கூடாது. 2 பேர் சரண்டர் ஆனா, நான் மட்டுமில்ல, தன் கூட சேர்ந்து 500 பேரும். நவீன காலத்தில் 1800க்கு பிறகு 801க்கு பிறகு அப்படி யாரும் இருந்திருக்கா? கடைசி வரைக்கும் இந்த உயிரே போனாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்காக குரல் கொடுத்து உயிரை விட்ட ஒரே ஆள் சேலம் எம் ராமசாமி தான். நீ இந்த தெருவழியா ஊர்வலம் போகக்கூடாது அப்படிங்க, நான் ஊர்வலம் போகணும் என்ன செய்ய முடியும் அப்படிங்க, நீ எப்படி உயிரோட இருப்ப பார்ப்போம் அப்படின்னா, நான் உயிருடன் இருந்தால் இந்த வீதிகளை ஊர்வலம் போவோம் என்று சொன்னார். சொன்ன 2வது நாள் அவர் லாரி விபத்து. கோட்டை மாரியம்மன் கோயிலுடைய நிழல் எங்களுடைய மேலே பட்டால் எங்களுடைய இஸ்லாத்துக்கு ஆகாது என்று சொன்ன நண்பர் இஸ்லாமிய சாயமாரி உண்ணாவிரதம் இருந்த அந்த போராட்டத்தை நடத்தி ராஜகோபுரம் கட்டார் சேலம் எம் ராமசாமி. அந்த அளவுக்கு வைராக்கியம் மிக்கவர். அப்பேற்பட்ட இயக்கத்தில் நாமெல்லாம் இருக்கிறத பெருமிதம் நினைக்க வேண்டும், கௌரவமா நினைக்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் லட்சம் பேர் ஆன்மீக பணி செம்மையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய பணியை யாரும் செய்யவில்லை. அதை நம்ம இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் வழிமுறையுடைய செம்மையா செய்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தை காப்பது நம்மளுடைய தர்மமா நினைக்க வேண்டும். அந்த தர்மத்திற்காக எந்த விலை வேணாலும் கொடுப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட வேணும். உதாரணம் சொல்லுங்க, ராமாயணத்துல மாரிசன் மான் வேடம் போட்டு போனா சீதை மான் வேடம் கேட்டா, அழகான மான் சொல்லி ராமன் அதை பிடிக்க போனா, நயவஞ்சகன் ராவணன் வந்தா சீதையை தூக்கிட்டு போறான். சீதை கத்த யாரும் கேட்கல, மரத்திட்ட சொல்லுதா, அங்குள்ள பட்சிகள்கிட்ட சொல்லுதா, செடிகள் எல்லாத்துட்டையும் சொல்லுதா, யாருக்கும் கேட்கல. ஒரே ஒரு பட்சிக்கு மட்டும் கேட்டுச்சு, அதான் ஜடாயு. ஜடாயு பாக்குது, சத்தத்தை அவள குரல கேட்டு தூக்கிட்டு போறது சீதைய, தூக்கிட்டு போறவன் கொடூர ராவண அரக்கன். இவள்கிட்ட அவள குரல கேட்டு புரிஞ்சுக்கிட்டா, சீதையை கடத்திட்டு தான் போறான் அந்த கொடூரன் அரக்கன் அப்படின்னு. சீதையை விட சொல்லுதான், விடமாட்டேன் அப்படிங்க, போராடுதான் ஜடாயு. சாதாரண ஒரு பட்சி, அதனுடைய அந்த வாயை வச்சு சண்டை போடுது. ராவணனால தாக்கு பிடிக்க முடியல. ராவன் 7 உலகத்துக்கும் அதிபதி, அனைத்து நவகிரகங்களையும் தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய கைது பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அரக்கன், ஆனா பெரிய சிவபக்தன். ஜடா எவ்வளவு முயற்சி பண்ணது, அந்த மூக்கு அந்த வாயில வச்சு அவனெல்லாம் கொத்துது, அவன் வழிதாங்க முடியாம அடிச்சு தள்ளுதான். கடைசியில் அவனுக்கு முடியல, அவனுடைய வாளை எடுத்து இந்த ஜடாயுவினுடைய 2 ரெக்கையும் வெட்டுதான். அந்த ஜடாயு பறக்கும் போதும் கீழே விழும்போதும் அந்த புஷ்ப விமானத்தை மோதி அதை கொத்தி கொத்தி அது பெரிய தழும்பு ஒரு
நெளிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த புஷ்ப விமானம். ஜடாயு கீழே விழுந்துருச்சு. ராவணன் ஜெயிச்சுட்டான். ஆனா ஜடாயு தன்னுடைய 2 இறக்கையில இருந்திருக்கு, விட்டுருக்கு. ஆனா ஜடாயு கடைசி வரை கத்திக்கிட்டே இருந்திருக்கு. ராமனும் லட்சுமணனும் வரும்போது ஜடாயு சொல்லுது, நடந்த விஷயத்தை சொல்லுது. அந்த ஜடாயுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு தான் நான் என்ன செய்ய முடியல, இறுதிக்கரம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஜடாயுக்கு செய்த ராம. ஏன்? தசரதனும் அந்த ஜடாயும் 2 வெறும் நண்பர்கள். ராமனையும் தன்னுடைய மகனாக பார்த்திருக்கா. ராமன் அந்த ஜடாயுவை தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வச்சிருந்திருக்கான். அவ்வளவுதான் கதை. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, அந்த ஜடாயு வேலை சீதையை காப்பாற்ற முடியல. அந்த ராவணன் கடத்திட்டு போன அந்த செய்தி இருக்கு இல்லையா, அதை ராமன் கிட்ட சொல்லிச்சிருக்கு. சொல்லிட்டு தான் செத்து இருக்கு. அதனுடைய தர்மம் என்ன, காப்பாற்றணும். காப்பாற்ற முடியல. ஆனால் சீதையை காப்பாற்ற வேண்டும் என்ற தர்ம நோக்குடன் கடைசி வரைக்கும் உயிருடன் இருந்த ராமனிடம் சொல்லிவிட்டு தான் அந்த ஜடாயு இருந்திருக்கு. அதுக்கு தன் உயிரை விட்டிருக்கலாம். ஆனா தன்னுடைய தர்மத்தை கடைசி வரைக்கும் விடவில்லை. தர்மத்தை கடைசி வரைக்கும் விடல. எப்படியாவது நீ காப்பாத்து சீதைய, தெற்கு திசை நோக்கி போய்கிட்டு இருக்க ராவண அப்படின்னு. ஜடாயுக்கு வெற்றி இல்ல, தோல்விதான். ஆனா தர்மத்துல ஜெயிச்சிருச்சு. இப்படி இலக்க நோக்கி போகும்போது வெற்றி இல்ல, தோல்வி கிடைச்சாலும் சரி, சரித்திரத்துல இன்னைக்கு இடம் உண்டு. சுதந்திரத்துக்காக போற வஉசி சுதந்திரம் கிடைக்கல, அதுக்கு அவர் செத்து போயிட்டாரு. இன்னைக்கு சரித்திரத்தில் இடம் இருக்கு. சுப்பிரமணிய சிவா சிறைச்சாலையில தொழுநோய் வர வச்சாங்க. தொழுநோயோட சுத்தினார் தமிழகம் முழுவதும். சுதந்திரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு சரித்திரத்தில் இருக்காங்க அவங்க. நாம ஒவ்வொருத்தரும் ஆலயத்தை காப்பாற்றக்கூடிய தர்மத்தின் பொருள் இன்னைக்கு இருக்கோம். இந்து ஆலய பாதுகாப்பு என்பது தர்மத்தை பாதுகாப்பது. வரக்கூடிய காலங்கள் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக ஆலய சொத்துக்களையும் ஆலயங்களையும் ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களை பாதுகாப்பதில் எப்படி அறிவித்த நாயனார் செயல்பட்டார், அதே மாதிரி நம்மளுடைய தர்மத்தை பாதுகாப்பதற்காக எந்த விலை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட காரிய கருத்துக்களை நாம் உருவாக வேண்டும், நாமளும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய காலங்கள் ஆலயத்திற்கு ஒரு மாபெரும் இடைஞ்சல் இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிற சமூக வலைதளங்கள் மூலமாக. அதனால எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கே எல்லாம் சமுதாயம் கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக, மக்கள் மக்களாக அனைவரும் ஒன்று திரண்டு தேச பக்தியோட ஆலயத்தை காப்பாற்றக்கூடிய பணியில நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும். தர்மத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கக்கூடிய தர்மம் நம்மளை பாதுகாக்கும், பாதுகாக்கப்படாத தர்மம் நம்மளை பாதுகாக்காது என்பதுதான் இந்த நிறைவு நிகழ்ச்சியினுடைய செய்தி.